அந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் என்டிடி வீட்டில் வந்து எடுக்கிறாங்க. ஒரு வீட்டில் வந்து இவரை தனியாக எடுக்கிறாங்க. எனக்கு என்ன முதல் கேள்வி இருந்ததுன்னா, இப்போ என்டிடிவியை வாங்கினது வந்து அதானி அப்படின்னு சொன்னாங்க. ஓப்பனாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு என்டிடிவி அவர் தாங்க வச்சுருக்காரு அப்படின்னு. இவர் இப்போ தான் வந்து பிஜேபிக்கு எகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்தை பேசுனதுனால இந்த சென்சார் போர்டு பிரச்சனையிலேருந்து சிபிஐ என்கொயரிலாம் முடிச்சுட்டு அப்புறம் அது வேறு இஷ்யூ, இந்த சென்சார் போர்டில் ஜனநாயகம் படத்துடைய பிரச்சனைலாம் வந்திருக்காரு. இவர் எப்படி வந்து அதை கேட்டவுடனே சரி ஓகே நான் இன்டர்வியூ கொடுக்குறேன்னு? அதை அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. அவங்க கூப்பிட்டுருப்பாங்க, பேட்டி கொடுக்குறியா ஜெயிலுக்கு போறியான்னு. ஓ புரியுதா? அப்போ தான் சரி வர சொல்லுங்க அண்டு வந்து கெஞ்சி ஊற்றாருப்பேன். நான்ப்பா எனக்கு பேச தெரியாது, அசிங்கமாக போயிடும், என் வாழ்க்கையை முடிச்சு விட்ருவீங்க போல். அதானிஜி டிவின்றதுனால தான் நான் சரின்னு உங்களை பார்க்குறதுக்கு கூட ஒத்துக்கிட்டேன், தயவுசெய்து நீ மன்னிச்சிருங்க, நீங்களாம் போய் பேட்டி கொடுங்க, நான் கொடுத்தேன்ற மாதிரி உங்களுக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்ணுறேன். அது உண்மையாக என்ன நடந்துருக்கும்? ஏன்னா எனக்கு வந்து நான் நாலா பக்கங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் உள்ளே போயிருக்கிறாங்க, அவங்க ஏதோ பல மணி நேரம் எடுத்தாங்களாம். இவர் எதையும் எடுக்கலையே. இல்லையே, எதை எடுத்தாலுமே ஒரு கேள்வி கேட்டோன்னே அவர் வந்து அப்படி திரும்பி ஜானு பார்த்து அவர் ஏதாவது ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் தான் பதிலே சொல்ல வந்தானா? இல்லை இவருக்கு என்ன எளவும் தெரியாது எட்டும் தெரியாது. அவன் இவருக்கு ரியாலிட்டியே, அதாவது ரியாலிட்டியாக இல்லை இந்த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு அதை மொத்தமாக வந்து கிராஷ் பண்ணிட்டாங்க. விஜயை வந்து தனியாக விட்டு ஏதாவது போர் ஈர் வருது இல்லை புயல் வருது தனியாக விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, கதவை திறந்து வீட்டை விட்டு வெளியே வர தெரியாதுங்க. புரியுதா உங்களுக்கு? எந்த பக்கம் போகணும், ரெகுலராக லெஃப்ட்டில் தான் நம்ம டிரைவர் ஓட்டுவாருன்னு சொல்லி எந்த பக்கம் போகிறதுனே தெரியாது. ஈஸியாக மெயின் ரோடு வரைக்கும் தான் வழி தெரியும். அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது. அப்புறம் அவர்கிட்ட போய் நீங்கள் கேள்வி மேலே கேள்வி 4 பேரை வச்சு கேட்டிங்கன்னா டப்புன்னு ஒரு டான்ஸ் ஆடி வந்த வடிவேல் ஒரு படத்தில் விசாரணை அதிகாரிகள்லாம் சுற்றி வளைச்சி விசாரிப்பாங்க லண்டனில் வச்சு, டப்புன்னு மேலே டேபிள் ஏறி குத்தாட்டம் போடும். பார்த்தீங்களா? அதே தான் பண்ணியிருப்பாப்புல. 10 கேள்வி கேட்டோன்னே டப்புன்னு எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிருப்பாப்புல ஒரு பிரேக் டான்ஸ். 4 பேரும் பார்த்து கைத்தட்டி சூப்பர் தலைவான்னு வந்திருப்பாங்க. இவ்வளோதான் நடந்தது. இப்போ அன்னைக்கு கூட 2ஆம் ஆண்டு மாநாட்டில் என்ன அந்த 3ஆம் ஆண்டு அதான் சொல்ல நினைச்சேன். என்ன 3ஆம் ஆண்டில் அந்த இதில் விழாவில் வந்து பாட இவருக்கு ஒன்றும் தெரியாது, பேச சொல்லியிருப்பாங்க. என்ன பேசுறது, அரசியலும் தெரியாது, மண்ணாங்கட்டியும் தெரியாது. சரி குத்தாட்டத்தை போட்டு பாடு தம்பி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டான்ஸை போட்டாருன்னா எல்லாம் கை தட்டிட்டு போயிடுவாங்க. வயிறு ஓகே ஃபைன், அவ்வளோ நல்லதான். அதுவும் ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அவர் வந்து காரங்க டேபிளை சுற்றி உட்கார்ந்து இருந்திருக்காங்க. இவர் டப்புன்னு மேலே ஏறி அப்படி போடு அந்த பாட்டை போட்டு ஆட ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாம் கை. அவர் மட்டும் தனியாக ஆடி இருப்பாரா? இல்லை அவர் மட்டும்தான். இல்லை அந்த பாட்டில் அவங்க சும்மா ஒரு 30 செகண்ட் ஆடிட்டு எப்படி இருந்துச்சு? 30 செகண்ட் பெரிய தலைவர்ன்றாங்க. 4 பேர் வெளியே வந்து அப்படி பண்ணார், இப்படி பேசினார், அப்படி பேசினார். இப்போ அந்த இன்டர்வியூ எதில் போடுவாங்க? அதை என்னோ எடுத்துருக்காங்க. எடுத்தா தானே போட முடியும். இல்லை நான் ஏதோ வந்து கேள்வி பதில்னு போட்டு அதை பிரிண்ட் மீடியத்தில் போடுறதா சொன்னாங்க. எங்கே இருக்கு பிரிண்ட் மீடியம்? ஏதோ சொன்னாங்களே ஒரு ஃபோட்டோ போட்டது. நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன்னா அந்த ஃபோட்டோவில் என்ன போட்டிருந்தேன்னா இதுக்கு அந்த பருத்தி முட்டை குடன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு போட்டு, அதாவது கேமராவோட வந்திருக்காங்க, கேமரா லைட் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க, கேள்வியை ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க, இன்டர்வியூ எடுக்கல, 4 பேர் தான் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ போட்டு மெட் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு, ஆமாம் இதுக்கு அந்த பருத்தி முட்டை குடன்லேயே இருந்திருக்கலாம் தான் முக்கியம். அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்கல்ல. அதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் என்ன ஒரு குத்தலான பேச்சு பாருங்க, விஜய்க்கு இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அவர் இங்கிலீஷ்லாம் சுமாராக பேசுகிறாரு. இங்கிலீஷ் தெரியலன்றது உண்மைதானே? சரி, இப்போ என்ன விஜய் என்ன இப்போ எக்ஸாமுக்கா படிக்க வந்தாருங்க, அப்புறம் எதுக்கு பேட்டி கொடுக்குறாரு? ஒரு தமிழ்நாடு தமிழ், அவர் ஏன் தமிழில் பேசுறதுல என்ன இருக்கு? ஏன் இங்கிலீஷ் டிவியில் தமிழில் எடுத்து எவங்க பார்ப்பான்? அப்போ ரசிகர்களுக்கு எப்படி புரியும்? ரசிகர்கள் ஏன் அதை பார்க்குறான்? இங்கிலீஷ் டிவி என்னங்க ஏங்க தளபதி பேட்டி கொடுத்தா அப்புறம் வந்து பார்க்க வேணாமா? அப்போ இங்கிலீஷில் அவருக்கு பேச தெரியல என்ன பண்ண சொல்கிறீங்க? இங்கிலீஷில் அவர் பேசுறதுன்னா தமிழில் பேசி அதை இங்கிலீஷில் என்ன அவன் பார்க்க மாட்டான்ல. இந்த நார்த் இந்தியன் எப்படி பார்ப்பான்? நார்த் இந்தியன் பார்த்து நமக்கு என்ன பிரயோஜனம்? அது டிவியே நார்த் இந்தியன் டிவி தானே. நார்த் இந்தியா நம்ம எலெக்ஷனுக்கு வர போறது இல்லையே. அப்போ அவனை அடிச்சு துரத்திருக்கீங்களா வீட்டை விட்டு? யாரா நீன்னு? ஏன் அதை செய்யல? அதுதான் பிரச்சனை. நீங்க வந்து பிஸ்மிக்கு நீங்க கேட்ட மாதிரி ஆமா அந்த கூடயே இருக்காங்க ரொம்ப நாளா. பிலிக்ஸ் கொடுத்துருக்கலாம். இல்ல பிலிக்ஸ் கூட ஒரு கிருத்துருவம் முடிச்சவாங்க. அப்படியா? என்னத்தையும் அவனை பேசி அசிங்கப்படுத்தி விட்டுறாப்ல, எடுத்து போடுறேன்னு சொல்லி. ராஜ்மோகன் கொடுத்துருக்கலாம். ராஜ்மோகன் ரிப்போர்ட்டர் கிடையாது. இல்ல ராஜ்மோகன் பட்டிமன்ற பேச்சாளர் தானே. இல்ல ஒரு ரிப்போர்ட்டர் ஏதோ ஒரு சேனலே வச்சிருக்காரு. இல்ல இல்ல அது யூடியூப் வச்சிருப்பாருங்க. யூடியூப்ல அவரா பேசிக்குவார். தன்னை யார் ரிப்போர்ட்டர் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, அதுக்காக வச்சிருப்பாரு. ஐ எம் ரிப்போர்ட்டர். இது நீங்க வந்து பிஸ்மி கொடுத்துருக்கலாம், ஏன்னா அவர் பெரிய பத்திரிகையாளர். ஏன்னா அப்புறம் வந்து இவர் கொடுத்துருக்கலாம். அதில் வந்து 2 இது போன பழைய ரிப்போர்ட்டர்ன்ற பேரில் ஜேர்னலிஸ்ட்டுன்ற பேரில் கூப்பிட்ருக்கேன். அவர் ஜேர்னலிஸ்டே கிடையாது. யார்? மணி. யார் மணின்னு சொல்லி மீசை வித்தியாசமாக வச்சுருப்பார்ல, தாடி இது வரைக்கும், திருதா இது வரைக்கும் வச்சுருப்பார். ஓகே, முடி இவ்வளோ வச்சுருப்பார்ல, மணி. ஓகே, மணியை வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க.
மணிக்கு வந்து என்ன அப்படின்னா திமுக அரிப்பு, அவருக்கு அந்த சோரியாசிஸ் நோய் இருக்குது. சோரியாசிஸ் திமுக அரிப்பு நோய் அப்படின்னா அது எங்கே போட்டாலும் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பார். திமுகன்னு எழுதி வச்சு எழுதி நீங்கள் கையில் திமுகன்னு எழுதி விட்டீங்கன்னா அந்த இடத்த சொல்லிவார். அந்த மாதிரி ஒரு நோய் நீண்ட காலமாக இருக்குது, 30 வருஷமாக இருக்குது. அவரை தேடி பிடிச்சி கூப்பிட்ருக்காங்க. புரியுதா? ஓ, திமுக எதிர்ப்பு ஆளை பூரா கூப்பிடு. புரியுதா? அப்புறம் அவர் போய் என்ன பண்ணுங்க, அண்ணன் தான் வச்சுங்க, இந்த நல்ல மனுஷன்தான், நேர்மையான ஆள், இதெல்லாம் வாங்க மாட்டார். அவர் வந்து இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவர், அவர் பத்திரிகையாளர் கிடையாது. லேட்டராக வந்து அது உள்ள வண்டியில் ஏறிட்டார். இப்போ மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ன்னு வைங்க, விழுப்புரத்தில் ஏறிடுறது, தஞ்சாவூர் போட்டு நின்றுருப்பாங்க. இந்த ப்ரெஸ் வண்டி வந்தோடனே அதில் ஏறிட்டார், விழுப்புரத்தில் ஏறி திண்டுக்கல்லில் இறங்கி சைடில் பழனிக்கு போயிட்டார். அந்த மாதிரி இடையில அவர் போகணும்னு நினச்ச ட்ரெயின் வந்து நாகர்கோவில் பேசஞ்சர், நாவல்பேல் எக்ஸ்பிரஸ். திடீர்னு அங்கே விழுப்புரத்தில் போய் நின்றுட்டு இருந்தவர் மதுரை பேசஞ்சரில் ஏறிட்டார், மதுரை எக்ஸ்பிரஸில் ஏறி திண்டுக்கல்லில் இறங்கிட்டார். மாற்றி ஏறிட்டீங்கன்னு சொன்னோன்னே திண்டுக்கல்லில் இறங்கி பழனி வழியாக கோயம்புத்தூர் போயிட்டார். அவர் அப்படியாள், அவர் வந்து இடதுசாரி இயக்கத்தில் இருந்தவர். ஓகே. இடையில இந்த பத்திரிகைன்ற வண்டியில் ஏறி பாதியில் இறங்கி அப்புறம் அந்த பக்கமாக போயிட்டார். இப்போ விஜய்ன்ற இதுக்கு அவருக்கு வந்து திமுக அரிப்புன்றது அவருக்கு வந்து ரத்தத்தோட ஊறி போயிடுச்சு. மாத்திரை கொடுத்துருக்காங்க டாக்டர்லாம், எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த நோய் சிலது சொல்லுவாங்க சாக வரைக்கும் மருந்து சாப்பிடணும்னு, சுகர்லாம் வந்துச்சு தான் சொல்லுவாங்க. ஒன்றும் பண்ணாது, நீங்கள் சாகிற வரைக்கும் டெய்லி மருந்து மட்டும் சாப்பிட்டு. அந்த மாதிரி திமுக எதிர்ப்பு அவருக்கு ரத்தத்தில் ஊறி பண்ணலாம். டாக்டரே சொல்லிட்டாங்க நீங்கள் சாக வரைக்கும் திமுக எதிர்ப்பு அப்படின்னு எங்கிட்ட பேசிட்டு அப்படி வாழ்க்கையை ஓட்டிடுங்க, நீங்கள் வேறு எதையும் எதிர்த்துறாங்க, வேறு எதுவும் உங்களுக்கு பார்க்குறது பூராமே நல்லதாக தான் தெரியணும், திமுக குடும்பத்தை தவிர, திமுகவை தவிர அப்படின்னு சொல்லி டாக்டர் விட்டு ஊசி மட்டும் வாரத்துக்கு ஒரு ஊசி போட்டுருக்காங்க. ஓ, வீக்லி ஒன்ஸ். அதை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆமாம், இவருடைய பேச்சு அதான சொல்லுவார், நமக்கு இருக்கிற போட்டியே 2 பேருக்கு தான் அப்படின்ற மாதிரி. அந்த இதில் யார் யார் அரிப்பு எடுத்திருக்காங்களோ எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, வேற ஆள்லாம் நான் கூமுட்டைன்னு வஞ்சிவிடுவேன், கேவலமாக பேசிவிடுவேன், எங்கள் அண்ணன் வந்து அந்த மாதிரி பேச முடியாதுன்றதுனால சொல்கிறேன், கேனா உனக்கு அறிவு இல்லையான்லாம் வஞ்சி விடலாம் நம்ம, ஏன்னா பழகாம ஆளாக இருந்தால் வயலாம், எவ்வளோ நாளைக்கு தான் நீ முட்டாளாவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம அண்ணனா போயிட்டாருனால அவர் சொல்ல முடியாது. இவர் அங்கே பேசுகிறாரு, 40 பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்கிறீர்களே, அன்னைக்கு மன்னர் குடும்பம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டு இதில் 4 பேர் செத்து போயிட்டான்னா, அவன் ஃப்ளைட்டை பார்க்க வந்து செத்தாயா, ஸ்டாலினை பார்க்க வந்தா செத்தா, எதோட போய் கோர்க்குது பாருங்க மூதேவி இப்படின்னு சொல்லலாம். நாங்கள் அண்ணனா போயிட்டார், நான் என்னத்தை சொல்கிறேன், வேறு யாராவது பேசியிருந்தேன்னா கிழிச்சு டாராக ஆக்கி விட்டுருவேன். என்னுடைய பாசம் இன்றைக்கி நேற்று இல்லை, 35 வருஷமாக எனக்கு அண்ணனாக இருக்கக்கூடியவர், இன்றைக்கும் என் மேலே பாசம் வச்சுருக்கவர், அவர் மேலே நான் ரொம்ப பாசம் வச்சுருக்கேன். இருந்தாலும் என்ன பண்ணுறது, அந்த அரிப்பு நோய் இருக்குல்ல, திமுக அரிப்பு நோய், அது வரும்போதெல்லாம் அவர் மிருகமாக மாறிடுறாரு, அவர் மாறி என்னத்தையாக உளறி விட்டுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கார். இப்படி ஆட்களை கூப்பிட்டு போய் பேச விட்ருக்காங்க. அப்புறம் அந்த இது இன்னும் அது கூட ஒரு இன்னொருத்தர் இருக்கார், அந்த ஐஆர்எஸ், அவர்கிட்ட ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க விஜய் எப்போ பேட்டி கொடுப்பார், முதலமைச்சர் என்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஓப்பனாக பேட்டி கொடுக்குறாரோ அதுக்கு அடுத்த நாள் கொடுப்பார். ஆமாம், இது எப்படி இருக்குது அப்படின்னா, எவன் பொண்டாட்டிலாம் பத்தினியே அவனுக்கு தான் கடவுள் தெரிவாருன்றார். அப்படி நேரடியாக சொல்லிட்டு போக வேண்டியதானே, புரியுதா உங்களுக்கு? எவன் பொண்டாட்டிலாம் பார்த்துட்டியா அவனுக்கு தான் விஜய் பேட்டி கொடுக்குற மாதிரி தெரியும், மற்றவங்களுக்குலாம் தெரியாது சொல்லிட்டு போயிட்டா எவன் வரமாட்டான். ஆனால் சம்மந்தம் இல்லாத பதில் அது. அவருக்கு பேட்டி கொடுக்குறதுக்கும் இவர் பேட்டி கொடுக்குறதுக்கும் என்ன சம்மந்தம்? ஒன்றுமே சம்மந்தம் கிடையாது. ஒருவேளை இவங்க ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் இவர் வந்து ரோல் மாடல் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ரோல் மாடல் கேட்டிருக்காங்க. என்ன ரோலாகி வர்றதா ரோல் மாடல்? ஓ, அப்படியா? ஏன்னா இவர் ரோல் ஆவார், இங்கே இருக்குது அங்கே ரோல் ஆவார், ஜெயலலிதான் வர அப்படி ரோல் ஆகி போனார்னா கலைஞர்மார் இல்லையே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அநேகமாக எலெக்ஷன் டைமில் இந்த பக்கம் ஸ்டாலின் போட்டு இந்த பக்கம் வந்து கலைஞர் போட்டு திமுக குடும்பத்துக்கு வாக்களிக்காது, எனக்கு வாக்களிங்க, ஏன்னா ஸ்டாலின் எனக்கே வாக்களிப்பார், நான் என்னோட கொள்கை. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க ஆட்சியில் இருக்கிறதா எனக்கு பிடிக்கல, இவங்க எதிர்கட்சியாக இருந்தப்ப எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. ஆமாம், சொல்லுவாரா? ஓ, அப்படி ஒன்று இருக்கா? அந்த பழைய ஸ்டாலின் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், பழைய உதயநிதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். படத்தில் நடிக்கும். இப்போ எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி போவார். ஸோ அதே பாவம் தான் உண்மையிலே. இவங்கெல்லாம் பாவப்பட்டவங்க இருக்காங்கல்ல, இப்போ அவங்கெல்லாம் என்ன ஃபீல் பண்ணிப்பாங்க? பிஸ்மி அந்த இல்லை கூப்பிடல பாருங்க,
ஒரு சினிமாவில் ஒரு 20-30 வருஷமாக ரிப்போர்ட்டராக இருக்கார். சரி, மாமூல் கொடுக்கறதுனால இவ்வளோ கேவலமா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மகிட்ட கூலி வாங்குறவன் தானே அப்படின்னு மதிக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மகிட்ட காசு வாங்குறவன் கூலி தானே மாதம் மாதம் வாங்குறான். நம்ம வச்சு தானே குடும்பத்தை ஓட்டுறான்.